அந்த ஒரு மேட்ச்ல நம்ம ரெண்டு பேரும் செமையா ஸ்கோர் பண்ணோம் தெரியுமா? இதுல நீங்க 30,000 எடுக்கலாம். ஐயோ பேக் ஃபிளிப் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். அடி வந்துச்சு, மடி வந்துச்சு. செமையா ஒரு மூவ் பண்ணேன்டா. நான் மல்டிபிள் இது மேல இருந்து குதிச்சுட்டு போனேன். அப்படியே ரெக்கார்ட் பண்ணீங்களா? நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் லேண்ட் பண்ணி அடுத்த ஸ்டண்ட் பண்ணும்போது உடஞ்சிட்டுச்சு. அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பானா இல்லையோ தெரியல. ஒன்றும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. இல்லை முடிக்க போறீங்களா? முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிடும். அவன் சரி நிற்க மாட்டேன். தெரியும், ஸ்டீப் ரொம்ப வச்சுன்னா அப்படிதான் போவாங்க இல்லையா? அது அப்படி கிடையாதுடா, அது கொஞ்சம் ஸ்டூப்பிடா இருக்கு. உனக்கு என்ன கை கால் இல்லையா? நான் எந்திரிச்சு இது அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பண்ண விடல பாரு கடைசி ஸ்டன்ஸ். அப்படியே சர்க்கிட்டு போய் இழுத்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டான் ஃபுல்லுக்கு. பட் இந்த இது நல்லா இருக்கு. ஹில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணலாம். அதான் சொன்னேன், இதில் நிறைய ஸ்டன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம நேற்று ஒரு கடைசிக்கு முந்தின 2 மேட்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு நிறைய சின்ன சின்ன ஹம்ப்ஸ் இருந்ததுல, செம்மையாக பண்ணோம் அதில். அதில் தான் அந்த ஜேஎன்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோன்னே இருக்கா. அந்த மேட்சஸ் தான் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்லா பண்ணிட்டு This is my insta. Shit. ஐயோ ஸ்கீ எங்கேயோ பறந்து போயிடுச்சுடா. ஸ்கீ ரெண்டும் பறந்து போயிடுச்சு. அப்படியே தெரியும், பிச்சுக்கிட்டு போயிடும். ஸ்பீடா போனாங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்கானா அவன் லேட்டா ஸ்டார்ட் பண்ணான் போல இருக்கு. கடைசி இது வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னொருத்தன் அவனை ஜாயின் பண்ணலாம். பேபிஸ் மிக்ஸ்டு பேபிஸா தெரியல. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு. அங்கே ஒருத்த 2 பேருக்கு வந்து ஒரே பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க பாரு. அப்படியா? 33 நோட்டீஸ் பண்ணல. யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்றதுல மேட்டர், யாரு நிறைய பாயிண்ட் எடுக்கிறாங்கன்றது தான் மேட்டர் இல்லையா? அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ், மஞ்சள் கலர் ஐகான், மஞ்சள் காட்டமைங்க, அந்த மஞ்சள் காட்டமைங்க. தப்பான ரூம் போயிட்டேன்னா என்னடா ஸ்டண்ட் பண்ணவே மாட்டேன்ப்பா. ராங் ரூட்ல போயிட்டாங்க. அது நானும் போயிட்டு தான் இருக்கேன். வேஸ்ட் ஆயிடுச்சுடா. அரைக்காவில் ரொம்ப ராங் ரூட்ல போயிட்டாங்க. என்ன பண்ணுறது?
அவுட்டு. எப்படி போயிட்டே இருக்கான்னு தெரியல. டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டானுங்க. டிஸ்குவாலிஃபைடா? ஐயோ, ஆமா. என்னையும் பண்ண போறாங்க இப்போ. தெரியுது. ரூட் தவறி போயிடுச்சு அது. எனக்கும் பண்ணிட்டாங்க பாருங்க, டிஸ்குவாலிஃபை. ஓ, கரெக்ட் ரூட்டுக்கு போட்டு விட்டாங்க என்ன? எப்படி? அது நான் அதே ஸ்பாட்ல நின்று இருந்தேன், என்ன பண்ணிருப்பானுங்க, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓ, அப்படியா? ஆமா. நான் நின்ன போல இருக்கு. ஓ, நீ ஸ்கீ பண்றியா இப்போ? போற வரைக்கும் இப்படியே இத ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கீ பண்றியா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம். இல்ல நல்லா நேத்து இருக்குல. பண்ணாங்க கூட. பேக் ஃபிளிப் பண்ணியா? ரிவர்ஸ்ல பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கு பண்ற பாருங்க. ஏய் சூப்பர்ரா. 3 பேக் ஃபிளிப் பண்ணு. அதான் பேக் ஃபிளிப். அதான். இது பண்ண முடியல பாத்தியா அதுல. ரூப்ராக்ஸ் தான்டா சரியான காட்டான். அந்த விக்ஸ்னா இந்த இடத்துல அவன் 30,000 40,000 எடுப்பான். ஆமா, அந்த ட்ரூப்ராக்ஸ் நான் அவனை அடிக்க முடியாது. இரு நம்ம எக்ஸ்போர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். ட்ரூப்ராக்ஸ் ஆமா விக்ஸ் அந்த நான் அவனை ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிட்டு கூப்பிட்டு வச்சுக்கலாம். ஆமா. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடணும். கேர்ஃபுல்லா ஆடினாலே போதும். ஐயோ, அதை விதிக்க முடியும்னு நினைச்சேன். எனக்கு பிடிச்சிச்சு. லேண்ட் பண்ணிருந்தேன்னா 5,000 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். என்னங்க லெஃப்ட்டுக்கு போகிறதுக்கு வரல, ரைட்டில் போயிட்டேன். லேண்டிங்கே வர மாட்டேங்குது. இதில் ஏதோ கொஞ்சம் ரூட் மிஸ் ஆகுதுல்ல. திருப்பவே முடியலடா. ஐயோ, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான். அடே, அவன் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கான். அவனே டிஸ்குவாலிஃபை பண்ணி விடுறான். உழுது கை காலில் உடையணும். இல்ல, அதோட தான் ஏஞ்சிருவாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுறணும். தான் பெஸ்ட். உழுந்தாடா. அப்ப கூட ஏஞ்சிட்டான் பாருங்க. உழுது வேஸ்ட். ஒரு 50,000 எடுக்காத விட மாட்டான் ப்ரோ சைக்கிள் பையன். ஏன் நின்ட்டான்? முடிஞ்சிச்சா? ஓஹோ, அவனுக்கு குதிச்சு அந்த ஸ்கீயை வந்து ஸ்கேட் போர்டை பிடிக்கிறாங்க தெரியுமா? அது எப்படி பண்ணணும் கத்துக்கணும். ஷிஃப்ட் பிரஸ் பண்ண பிடிக்கிறான் ஸ்கேட் போர்டியா? ஆமா, ஸ்பேஸ் குடிச்சிட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ண பிடிக்கிறான். பிடிக்கிறானா? இல்ல, எனக்கு பிடிக்கிறான். ரொம்ப ஸ்லோவா போறாங்க. நினைச்சா வந்துட்டான். போச்சுடா. அவ்வளவுதான், நிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்ல. இப்போ நான் கல்லுக்கிட்ட போய் நிப்பாட்டி விட்டுறேன். கல்லுக்கிட்டியா? நின்ட்டான். அப்பா, எனக்கும் நின்ட்டான்ப்பா. எவ்வளோ நேரம் வந்தாங்க? அவ்வளோதான், கேம் முடியறதுக்கும் உள்ள போறான்னு நினைச்சேன்.
எப்படியோ ரிவர்ஸ்ல ஸ்டண்ட் பண்ணிட்டேன். திருப்புறேன் திரும்ப மாட்டேன்றான். என்ன பண்ண முடியாது அவனும் நம்ம லெவல் தான். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் ஆடுற. அவன் கண்ட்ரோலர்ல ஆடிட்டு இருப்பான்டா, நம்ம கீபோர்ட்ல ஆடுறோம். அவன் கண்ட்ரோல் ஆட நல்லா இருக்குமா? ஆமாமா. ஓ ஐயோ ஏன் உண்டான் தெரியல. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்றது கூட மேட்டர்ஸா ஜம்ப்ல? ஆமா ஆமாங்க, ரொம்ப தூரம் போனீங்கன்னாக்கா நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சுடா. கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டண்ட்டை பண்ணா கொடுக்காம விட்டான். என்ன பண்ணேன்னு தெரியல, 10,000 கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமே கொடுக்கலடா. என்னன்னாக்கா மேப் வேற தெரியணும்னு நினைக்கிறேன் ஜாஸ்தி, எந்த பக்கம் போகுது எப்படி போகணும் பாருங்க. ஐயோ சூப்பர் சூப்பரா பண்ணுங்க. மரத்தை சுத்தி வரைக்கும் அவ்வளவு ஸ்லோ பண்ண முடியுதா? பண்ணலாம். பேக்ஃபிளிக் ட்ரை பண்றாரு, வர மாட்டேங்குது. முக்குறாரு, ரைட் முக்குறாரு. இது ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொதப்பி விட்டுருச்சு கேம். எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த இவனை காப்பி அடிச்சு அவன் பின்னாடியே போங்க, அவன் கரெக்டா போறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இல்லடா, ஒன்ஸ் ஒரு ஏரியா ஒரு மிஸ்டேக் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போயிருச்சுன்னு வையன், அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வர முடியல. அது அன்ரெஸ்பான்சிவா இருக்கு. கொஞ்சம் ட்வீட் பண்ணும் ஹேண்ட்லிங். நான் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிருக்கல. இதில் எனக்கு வந்து கொடுக்கவே மாட்டேன்றான் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கங்கே கல் மரம் எல்லாம் வச்சு விட்டுறான்.